पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमधिसुन्दरमन्दहासं वातालह्ये समनिशं कृति भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 16வது தசகத்தில் 3ஆம் 4ஆம் ஸ்லோகத்தை பார்க்கலாம். இதில் முதல் 2 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, தக்ஷன் அப்படிங்கிறவனுடைய அவன் என்ன பண்ணுறான், அவன் விரிஞ்சனுடைய பிள்ளை. அவன் மனுடைய பெண்ணான்னு பிரசூதிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு அவள் மூலமாக 16 குழந்தைகளை பெற்றுக்கிறான். அதில் 13 பேரை தர்மனுக்கு கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தோம். அந்த தர்மனுக்கு மூர்த்தி, அதில் ஒருத்தியோட பேர் 13 பேரில் ஒருத்தியோட பேர் மூர்த்தின்னு பேர். அந்த மூர்த்திங்கிறவள், தர்மனுடைய பத்னியான இந்த மூர்த்திங்கிறவள் நாராயண ரிஷிகளை பெற்றெடுக்கிறாள் அப்படின்னும் அவளுடைய பிறந்ததுக்கு இந்த தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு தூரியங்கள் எல்லாம் வாசிச்சுண்டு மேலே இந்த புஷ்ப விருஷ்டி பண்ணிண்டு அந்த மாதிரி அவளை நுணுவு பண்ணிண்டு அவளை பிரேஸ் பண்ணிண்டு அவளை சுத்தி பண்ணிண்டு எல்லாம் சந்தோஷப்பட்டா அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது என்னதுன்னாக்க 3ஆம் ஸ்லோகம் பார்க்கலாம். இதில் दैत्यं सहस्रकवचं कवचैपरीतं सहस्रवत्सर तपस्समराभिलव्यैः पर्याय निर्मिततमः समरो भवन्तौ शिष्टैककङ्कटममुं न्यहतां सलीलम्. இப்போது இந்த நரநாராயண ரிஷி அப்படிங்கிற 2 பேர் பிறக்கிறா இல்லையா, அவள் திவ்யம் சகசிர கவச்சம் கவச்சை பரீச்சம் இந்த இது நடந்துகிட்டே இருக்கும்போது அப்போது ஒரு சகசிர கவச்சம் அப்படிங்கிற ஒரு தைத்தியன் உண்டாகிறான். அந்த தைத்தியனானவன் என்ன பண்ணுறான், பேரே அவனுக்கு சொல்லுறது சகசிர கவச்சம், அதாவது 1000 கவச்சங்களை அவன் அணிஞ்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனை கொல்லணும். ஏன்னா தைத்தியன் இல்லையா அவன், அதுவும் 1000 கவச்சனோட இருக்கிறதுனால அவனை கொல்லறதுக்கு என்னதுன்னு கேட்டாக்கா, முதல்ல ஒரு யாரால கொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லுறார் இந்த இடத்துல. அதாவது யார் 1000 வருஷம் தபஸும் பண்ணிட்டு யார் 1000 வருஷம் அவனோட சண்டை பிடிக்கிறாளோ அவனால் மட்டும்தான் இந்த தைத்தியனை கொல்ல முடியும் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கு. இப்போது நரநாராயணா ரிஷிங்கிறவா என்ன பண்ணறான்னு கேட்டாக்கா, அவள் 2 பேராக இருக்கிறதுனால முதல் 500 வருஷம் ஒருத்தர் தபஸ் பண்ணுறார், இன்னொருத்தர் அவன் கூட சண்டை பிடிக்கிறார். அடுத்த 500 வருஷம் இன்னும் முதல்தவன் சண்டை, 2ஆம் தபஸ் பண்ணுறான், முதல்தவன் சண்டை பிடிக்கிறான். ஆக மொத்தம் 1000 வருஷம் தபஸும் ஆயிடுது, 1000 வருஷம் அவளுக்கு சண்டை பிடிச்சா மாதிரியும் ஆயிடுது. இந்த மாதிரி இவா அவனுடைய 1000 கவச்சங்களில் எல்லா கவச்சங்களையும் போக்கிட்டு ஒரே ஒரு கவச்சம் மட்டும் மிஞ்சி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அந்த ஒன்று மிஞ்சி இருக்கிற கவச்சத்தையும் அவள் ஒரு விளையாட்டாக அந்த நாராயண ரிஷியானவர் அவர் விளையாட்டாக அந்த தைத்தியனை கொன்னுடுறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் வருது. இந்த ஸ்லோகம் மெயினாக என்னன்னு கேட்டாக்கா, பாகவதத்தில் இது வரலை. இது வர்றது ஸ்ரீமத் மகாபாரதத்தில் தான் சொல்லப்படுறது. அந்த இடத்துல ஏன்னா நரநாராயண ரிஷியுடைய அவதாரத்துடைய மகிமை இல்லையா, அதனால இந்த இடத்துல நாராயண பட்டாத்திரி இதை சொல்லியிருக்கார். ஈவன் தோ இட் இஸ் நாட் செட் இன் தி பகவதம்ல சொல்லப்படாததாக இருந்தாலும். அச்சா, இப்போ பார்க்கலாம். தைத்தியம் சகசிர கவச்சம். இப்போ தைத்தியம் ஒருத்தன் இருந்தான், அவன் சகசிர கவச்சம்னு பேர். கவச்சை பரீதம், அதில் 1000 கவச்சம்னு இருக்கிறதுனால 1000 கவச்சத்தை பூண்டுன்னு இருக்கான். சகஸ்ர வத்சர தமஸ் சமராபிலவ்யைகி, அவனை 1000 வருஷங்களுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தபஸ் பண்ணுறது, ஒருத்தர் சண்டை பிடிக்கிறது. சகஸ்ர வத்சர தபஸ் சமராபிலவ்ய, தபகாவும் பண்ணுறா, அதே டைமில் அவனோட சண்டையும் பிடிக்கிறா. எப்படி, ஒருத்தர் சண்டை பிடிக்கும்போது இன்னொருத்தர் தபஸ் பண்ணுறார், இன்னொருத்தர் சண்டை பிடிக்கும்போது முதல் தபஸ் பண்ணுறார். ஆக மொத்தம் 1000 வருஷங்கள் தபஸும் பண்ணிண்டு அதே 1000 வருஷங்கள் அவனோட சண்டையும் பிடிச்சுண்டு பர்யாய நிர்மித தபஸ்ஸமரோபவந்தௌ, அவள் மாற்றி 2 பேரும் அந்த மாதிரி பண்ணினதுனால அவள் என்ன பண்ணறா, சிஷ்டைக கங்கடமமும் ஞகதாம் சலீலம். அப்போது அவனை சிஷ்டைக்க ஒரே ஒரு கவச்சம் மட்டும் பாக்கி இருக்கா மாதிரி மீதி எல்லா கவச்சத்தையும் அவனுடைய எடுத்து விடுறா இந்த நரநாராயண ரிஷிகள். எடுத்துட்டு ஒத்த கவச்சம்
பாக்கி இருக்கிற மாதிரி ஆக்கினவனை நெகதாம் சலீலம் விளையாட்டா அவனை வந்து லீலம் லீலையை பண்ணுற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக அவர் வந்து அந்த ஒத்த கவச்சத்தோடு இருக்கிற அவனையும் அந்த தைத்தியனும் அவரை வீழ்த்திடுறார், கொன்னுடுறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஒத்த கவச்சத்தோடு சகசிர கவச்சனை கொல்லறார் இல்லையா, இவன் தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் கர்ணனா பிறக்கிறான் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்படுறது. இப்போ இந்த ஸ்லோகத்தை திரும்பி பார்க்கலாம். தைத்தியம் சகஸ்ர கவச்சம் கவச்சை பரீதம் சாகஸ்ரவத்சர தபஸ்ஸமராபிலவ்யைஹி பர்யாய நிர்மித தபஸ்ஸமரோ பவந்தோ சிஷ்டைக கங்கடமமும் நெகதாம் சலீலம். அப்போது விளையாட்டா படி முடிச்சுட்டா. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அன்வாச்சரன் உபதிஷன் அபிமோக்ஷ தர்மம் துவம் பிராத்ருமான் பதரிகாசிரம மத்யவாத்சி சக்ரோததே சம தபோபல நிஸ்ஸகாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாயமாரம். இப்போது இதுக்கு அடுத்தது இந்த நரநாராயண ரிஷியை பற்றி தான் இப்போது படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அதனால் நரநாராயண ரிஷியுடைய அடுத்த லீலையை பற்றி சொல்லுறார். இந்த லீலையானது பாகவதத்தில் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல 4ஆம் ஸ்கந்தத்தில் இல்லை, அது 11ஆம் ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே கேட்டாக்கா இந்த நவயோகிகள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லுறா. அப்போ லீலை பகவான் பண்ணின லீலை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜனகரிஷி கேட்கும்போது அவர் வந்து ஜனகராஜா கேட்டதுனால அவருக்கு பதில் சொல்லுற மாதிரி இந்த சமசர் அப்படிங்கிறவர் வந்து நவயோகியானவர் இந்த கதையை அன்வாச்சரன் இந்த கதையை சொல்லறார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லறார். இப்போ பார்க்கலாம். இதில் அன்வாச்சரன் உபதிஷன் அபிமோக்ஷ தர்மம், மோக்ஷ தர்மத்தை எல்லாத்தையும் அன்வாச்சரன் எல்லாருக்கும் அது தானும் அனுபவிச்சுட்டு தானும் பண்ணிண்டு அதை வந்து எல்லாருக்கும் உபதிஷன் எல்லாருக்கும் உபதேசமும் பண்ணிண்டு. வேற ஒருத்தர் சிலரெல்லாம் வந்து உபதேசம் பண்ணுறது ஒன்றா இருக்கும், தான் ஃபாலோ பண்ணுறது வேறையாக இருக்கும். இப்படி இல்லை, இவர் பண்ணுறது வந்து என்ன உபதேசம் பண்ணுறாரோ அதை ஃபாலோவும் பண்ணுறார் ராமரை மாதிரி. ஆச்சா அவர் வந்து ஒரு ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் காட்டுறார், அதையே எல்லாருக்கும் உபதேசமும் பண்ணுறார், தானும் இருந்து காட்டுறார் அப்படின்றது பாகவதத்தில் சொல்லப்படுறது. அதே மாதிரி இவாளும் வந்து அன்வாச்சரன் உபதேசன், அவன் என்ன ஃபாலோ பண்ணுறானோ அதையே எல்லாருக்கும் உபதேசமும் பண்ணிண்டு என்னத்தை மோக்ஷ தர்மங்களை எல்லாத்தையும் இவா 2 பேருமா சேர்ந்து பகவானான்னு ஸ்ரீ நாராயண ரிஷியானவர் இவாள் எல்லாருக்கும் மனுஷாளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துண்டு துவம் பிராத்ருமான், துவம்ன்றது நீங்கள், அந்த நீங்களான தட் இஸ் குருவாயூரப்பன் தான் நாராயணன் தான் இந்த நரநாராயணனா வந்திருக்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணார், துவம் பிராத்ருமான் பதரிகாசிரமம், உன்னுடைய தம்பி கூட நீங்கள் பதரிகாசிரமத்தில் இருந்துருந்தேள். அதாவது நாராயணனாயிட்டு 2 பேரும் பதரிகாசிரமத்தில் இருந்துருந்தேள். எல்லாருக்கும் தன் தர்மங்களை உபதேசமும் பண்ணிண்டு தானும் அனுஷ்டித்து காட்டிண்டு அழகா அந்த இடத்துல தம் பிராத்ருமான் கூட இருந்துண்டு 2 பேருமா இருந்தேள். அன்வாச்சரன் உபதிஷன் அபிமோக்ஷ தர்மம் துவம் பிராத்ருமான் பதரிகாசிரமம் மத்தியவாசி, பத்ரிகாசிரமத்தில் இருந்துட்டு வந்தேன். அப்போது இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா, சக்ரோததே சம தபோபல நிஸ்ஸகாத்மா. சக்ரன்கிறது யார், இந்திரனானவர் வந்து அவருடைய உங்களுடைய சமம் எல்லா அதாவது புலநடக்க பார்க்குறார். இவருக்கு இவ்வளோ புலநடக்கம் இருக்கே அப்படின்னு பார்க்குறார். தபோபல நிஸ்ஸகாத்மா, அது மட்டும் இல்லை, புலநடக்கம் மட்டும் இல்லை, தபமும் இருக்குது, பலமும் இருக்குது. அப்படி தபோபலம் பொருந்தின புலநடக்கம் நிறைந்தவனை பார்த்ததும் இந்த சக்கரனானவன் இந்திரனானவன் வந்து பொறாமப்படுறான். நிஸ்ஸகாத்மா, அவனால் தாங்க முடியலை, அதில் பொறாம ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாய மாரம்ங்கிறது காமனை வந்து ஏவிடுறான் இவர் மேலே. இவா 2 பேரும் வந்து பிரம்மச்சாரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதனால என்ன பண்ணுறா, திவ்யாங்கனா பரிவிருத்தம், நிறைய திவ்யமான அங்கதங்கள்ங்கிறது அப்சர ஸ்திரீகள் எல்லாம் அங்கனாக்கள் எல்லாரையுமா சேர்ந்துண்டு திவ்ய ரூபமான இந்த அப்சர ஸ்திரீகள் எல்லாம் சூழ
இந்த காமன் வந்து அந்த இடத்துல வர்றான். பிரஜிகாயம் ஆரவம் அவனை ஏவறது சொல்லுவா இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது. தன்னுடைய இதில் வச்சுருக்கிறவர் இந்த பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு இந்த மாறன் கிட்டக்க சொல்லுற, நீ இவாளெல்லாம் கூட்டிண்டு போ, யார் அப்சர ஸ்திரீகளை எல்லாம் கூட்டிண்டு இந்த பத்ரிகாசிரமத்தில் போயிட்டு அவர் மேலே பானம் எரியணும். ஏன்னாக்கா அவரால் தாங்க முடியலை. இவ 2 பேருடைய சம தப பலம் இருக்கிறத பார்த்துட்டு அதை தாங்க முடியாதனால சக்ரோததே शम तपोबल निस्सहात्मा दिव्यांगना परिवृतम பிரஜிகாயமாரம். அப்போது அதனால இந்த சக்கரனானவன் வந்து தாங்க முடியாததுனால இந்த மாறனை அனுப்புகிறார். இவா 2 பேர்கிட்டக்கும் ஏவி விடுறார். திவ்யாங்கனாக்களை எல்லாம் கூட்டிண்டு இங்கே வரா மாதிரி அனுப்பி விடுறார். அன்வாச்சரன் உபதிஷன் அபிமோக்ஷ தர்மம் துவம் பிராத்ரிகான் பதரிகாசிரமம் அத்தியவாசி இன்னைக்கும் அங்கே தான் இருந்துருக்கேங்கிறத இந்த இடத்துல சொல்லுறார். அச்சா சக்ரோததே சம தபோபல நிஸ்ஸகாத்மா திவ்யாங்கனா பரிவிருத்தம் பிரஜிகாயமாரம். பரிவிருத்தம் அவளெல்லாம் சூழப்பட்டுண்டு இந்த மாறனோட சேர்ந்து நீ வந்து அவளை கூட கூட்டிண்டு நீ போ அப்படின்னு இந்த சக்கரனானவன் இவா கிட்டக்க சொல்லறார். அதனால இவா நேர இந்த பத்ரிகாசிரமத்துக்கு வரா. எங்கே நரநாராயண யோகிகள் வந்து இன்னைக்கும் இருக்காளோ அந்த இடத்துக்கு இவன் வந்து சேர்றான். மேற்கொண்டு நடக்கிறத அடுத்த 2 ஸ்லோகங்களில் பார்க்கலாம்.